தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு புகழ் பாலன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசினா, குறிப்பாக அந்த சமூகத்தினர், அந்த தெலுங்கு மொழி பேசுவோருக்கான கோரிக்கைகள் நிரம்பி இருக்கின்றன. இது தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு வலியுறுத்தல்களை மேற்கொண்டு வருகிறோம். இந்த நிலையில்தான் வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தல்களிலும் எங்களுக்கு தேவையான, நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய கட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்குவோம். மட்டுமல்லாது 234 தொகுதிகளிலும் நாங்கள் தனித்து களம் காணப் போகிறோம் என்ற அறிவிப்போடு நம்முடன் அமர்ந்திருக்கிறார் புகழ் பாலன். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கு. எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய தெலுங்கர் முன்னேற்ற கழகம்? நல்லா போயிட்டுருக்கு சார். நல்லா அருமையாக போயிட்டுருக்கு. மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு வரவேற்பான ஒரு விஷயம். நல்லா போயிட்டுருக்கு. தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்க நோக்கம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழகத்தில் பொய் தமிழ் தேசியவாதிகள் நிறைய தெலுங்கு மொழி பேசுகிறவர்கள ரொம்ப கொச்சத்தனமாக, ரொம்ப இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா, பெண்களை முதற்கொண்டும் நாங்கள் குறிப்பாக இந்த சமுதாயம் அப்படி இல்லை, தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு, நாயக்கர், ரெட்டியார், செட்டியார், இதை போகிற நிறைய அருந்ததியர்கள், நாங்கள் அருந்ததியிலேருந்து ஐயர் வரைக்கும் தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு ஒரு முழக்கமாக இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இருக்கணும் அப்படின்றது நாங்கள் கழகத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பொய் தமிழ் தேசவாதிகள் வந்தேரிகள் என்று சொல்லி உங்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, உங்களெல்லாம் போகணும், நீங்கள் தான் கட்சி ஆள்றீங்க, ஆளுமை உங்களிடம் தான் இருக்குது, எங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதும் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் பிரிவினை பிரிப்பதே இல்லை. தமிழும் தெலுங்கும் தெரிஞ்சவருக்கு தெரியும். ஆனால் தமிழும் தெலுங்கும் ஒரு உடல் ரீதியாகவும் சரி, நகமும் சதயம் போல் நாங்கள் இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் பிரிவினை பார்த்ததே கிடையாது. தெலுங்கு அப்படின்னா வேற எங்கேயோ இருந்து வந்தவர்கள் ஆட்டது அப்படின்னா, வேற எங்கேயாவது வந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் இன்றைக்கி உத்தரப்பிரதேசிலேருந்து வராங்க, பீகார்லேருந்து வராங்க. அவங்களெல்லாம் நீ வந்தேறி கூட சொல்லலாம். இந்த நாட்டுக்குள்ளேயே நம்ம விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவர்கள் கொஞ்சம் பேர், அதுக்கு முன்னாடியே பூர்வகுடியாகவும் இருந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கும். அப்போ தமிழோடு பிணைஞ்சு தான் இருக்கும். அதை எப்படி போய் இன்றைக்கி வந்தேரின்னு சொல்லலாம்? இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நாங்கள் யாருன்னு அடையாளப்படுத்தணும்ல. எங்களுக்கான அரசியல் இல்லை. எல்லா சாதிக்கும் அரசியல் இருக்குது, எல்லா மத வச்சிருக்கணும் கூட அரசியல் இருக்குது. இஸ்லாமியர் கூட இன்றைக்கி அவர்கள் ஆட்சி பெறாங்க. ஆனால் இஸ்லாமுடைய ஓட்டு வங்கி மட்டும் ஒரு பிராண்டாக இருக்குது அப்படின்றனால அந்த ஓட்டு வங்கிக்காக இன்றைக்கி அரசியல்வாதிகளாக அவங்க பின்னாடி நிற்கிறாங்க, அந்த சமூகத்துக்கு பின்னாடி. அப்போ தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு சமூகத்துக்கு பின்னாடி எந்த ஒரு அரசியல் அமைப்பும் பெருசாக இல்லை. அதனால் நாங்கள் ஒரு அரசியல் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இருக்கோம். அந்த தெலுங்கு மொழியை ரொம்ப தமிழ்நாட்டில் வந்தேரிகள் என்று சொல்லிக்கிறவங்க அவங்கள எதிர்க்கணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். இப்போ நீங்கள் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததற்கான நோக்கம் சொன்னீங்க. அதற்கான முழு உரிமை, முழு விருப்பம் உங்களிடம் இருக்கிறத நான் புரிந்துக்கிறேன். இப்போ போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு நீங்கள் ஒன்று பயன்படுத்துனீங்க. என்ன சார் போலி தமிழ் தேசியவாதி? போலி தமிழ் தேசியம் யாரு போலி தமிழ் தேசியம் இங்கே பேசுகிறான்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதில் பேச. போலி தமிழ் தேசியம் அண்ணன் சீமான் பேசுகிறாரு. அப்புறம் இப்போ புதுசாக ஒரு 5ஆம் தமிழ் யுகம் கட்சின்னு ஒன்று பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவங்க தான் அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே தெலுங்கர்களை வந்தேரி என்று சொல்கிறாங்க. ஆனால் தெலுங்கர்கள் இல்லை, போலி தமிழ் தேசியம் பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, என்ன போலி தமிழ் தேசியம்? என்ன தமிழ் தேசியம்னா என்ன? போலி தமிழ் தேசியம் என்ன பேசுகிறாங்கன்னு தமிழ் தேசியமுடைய அரசியல் என்னென்னா, இங்கே திராவிட மாடல் அரசு அப்படின்றது இன்றைக்கி திமுக திராவிடம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது, ஆனால் திராவிடம் தான் இந்த நாடு. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், இந்த மாதிரி 4 மொழிகள் சார்ந்தவங்களும் இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். வேறு மொழி வாரியமாக பிரிக்கும்போது அப்போ சென்னை மாகாணமாக இருந்தது. அப்போ இங்கே இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஆந்திராவுக்கு போனவங்க ஆந்திராவுக்கு போயிட்டாங்க, கர்நாடகா போனவங்க அதுக்கு முன்னாடி இருக்காங்களா. இதெல்லாம் மையமாக வச்சு என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் அனைவருக்கும் அரசியல் உண்டு. இப்போ தெலுங்கர்களுக்கு ஓட்டு போட உரிமை உண்டா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி சிறுபான்மை மொழி பேசுகிறவங்க யாருக்குமே எங்கே வேணாலும் ஓட்டு இருக்குல்ல. அப்போ இருக்கு. அப்போ ஏன் எங்களை மட்டும் நீங்கள் பண்ணுறது போய் தமிழ் தேசியம் யார் வேணாலும் ஓட்டு போடலாம். தமிழ் தேசியம் நீங்கள் இப்போ தமிழ் தேசியம், போலி தமிழ் தேசியம் சொல்கிறீங்க. இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டீங்க, எங்களை வந்தேரிகள் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு. நீங்கள் குறிப்பிடக்கூடிய நாம் தமிழரோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்
பல முறை இந்த விளக்கத்தை தந்து விட்டார். நாங்க எங்கேயுமே வந்தேர்கள் நான் குறிப்பிடல ஆதாரம் அப்படின்னு இதற்கு விளக்கமே கொடுத்திருக்காரு. ஆதாரம் இருக்குங்க, பல மேடைகள் இருக்கு. ஓகே, சரி, அதை உணர்ந்து கூட அவர் வந்து நான் வந்து அப்படி 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 அது மறுப்பு தெரிவிக்கிறார் வச்சுங்க. அப்போ இப்போ நீங்க போலி தமிழ் தேசம், தமிழ்நாட்டில் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நீங்க ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, 234 தொகுதிகளிலும் போட்டிடுவோம்னு சொல்றீங்க. அதற்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்கும்போது இங்க தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய முழு உரிமை தமிழர்களுக்கு இருக்கீங்க. தமிழ் தேசியம் பேசலாம். போலி தமிழ் தேசியம்னா உங்களை எதிர்ப்பதனால நீங்க சொல்றீங்களா? நல்லா கேட்டீங்க. இப்போ ஆந்திரால என்ன அரசியல் இருக்குது, தெலுங்கானால என்ன அரசியல் இருக்குது, கர்நாடகால என்ன அரசியல் இருக்குது, அந்த ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டில் என்ன அரசியல் இருக்குது? அதுதாங்க நான் தமிழ்நாட்டில் வந்து நீங்க சொல்ல போகும்போது இப்போ கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவில் போயிட்டு தமிழர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிட முடியுமா? இப்போ நீங்க தெலுங்கர் முன்னேற்ற கழகம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்களா? 234 தொகுதியில் சட்டமன்றத்தில் நான் போட்டியிட போறேன். இப்படி பிற தென்னிந்திய மாநிலங்கள்ல தமிழர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிட முடியும்? அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு தெரிஞ்சு இல்லைங்க, தமிழ்நாட்டில் நாங்க அதிகமா இருக்கிறோமே, நாங்க இருக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்கோம், நீங்க இருப்பதினால். ஆமா, நாங்க இருக்கோம். நீங்க இருக்கிறதுனால என்ன சொல்ல வரீங்க? கர்நாடகால 1 கோடி பேர் இருக்கிறான், கேரளால 60 லட்சம் பேர் இருக்கிறான், தெலுங்கானால 45 லட்சம் பேர் இருக்காங்க தமிழர்கள். நீங்க இருக்கிறதுனால என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாடு இல்லைங்க, இருப்பதனால தமிழ்நாடு உங்களுதா? இல்ல, தமிழ்நாடு சொல்ல வரீங்க. தமிழ்நாடு எங்களுதுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல நாங்களும் ஒரு சிறுபான்மையரா இருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. அப்ப நீங்க பிரிவினவாதத்தை பிரிக்க கூடாதுல்ல. யாருமே அதை மறுக்கலையே. நான் பொய் தமிழ் தேசியவாதம் நான் சொன்னேன்னு சொன்னீங்களா? உண்மையான தமிழ் தேசியோடைய தலைவர்கள் இருக்காங்களா இல்லையா? எவ்வளவு பேர் தமிழ்? யாரு உண்மையான தமிழ் தேசியவாதி? அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, அவர் தமிழ் தேசியவாதி இல்லையா? வைகோ தமிழ் தேசியவாதி. அவங்கள திராவிடத்தை ஏற்றுக்கொண்டதனால் தெலுங்கர்களை ஏற்றுக்கொண்டதால் நீங்க தூய தமிழ் தேசியவாதி. பெரியார் என்ன எடுத்து திராவிடர் எதிர்ப்பதனால் நீங்க போலி தமிழ் தேசியவாதின்னு சொல்றது அது ஏற்படுது. ஏங்க அவரோட கொள்கை கோட்பாடு. நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க பாருங்க. நீங்க திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட திருமாவளவன் எல்லா கட்சியும் பெரும்பாலான கட்சித் தலைவர்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொள்வதனால் நீங்க அவங்க தமிழ் தேசியவாதின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப இவர் தமிழ் தேசியவாதின்னு நாம் தமிழர் வந்து என்ன ஃபார்ம் பண்றாருன்னா பல இடங்களும் சொல்லிட்டாரு. ஏங்க யாருனாலும் இங்க வந்து வாழுங்கன்ட்டாரு. நீங்க சென்னையில நம்ம தலைநகர் சென்னையில் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ஒரு பெரு நிறுவனங்கள் தெலுங்கர்களிடம் கையில் இருக்கிறதா இல்லையா? நான் ஆவணத்தை உங்ககிட்ட கொடுப்பேன், இருக்குது நான் சொல்றேன். நீங்க தமிழர்கள்கிட்ட இல்லைங்களா? இல்ல, இது தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. எல்லாருமே ஒண்ணுதாங்க. இதுல பிரிவினைவாதம் எதுக்குங்க? இது பிரிவினைவாதம் இல்ல, இது பிரிவினைவாதம் அல்ல. மொழி வழி மாநிலங்கள் இல்லைங்க, மொழி வழி மாநிலங்கள் 57 எதுக்கு பிரிச்சாங்க சொல்லுங்க? சென்னை மாகாணமாக இருந்தது, மொழி வழி மாகாணமாக பிரித்தது எதற்காக புகழ்பாலன் சொல்லுங்க? இப்போ வந்து மொழி மாநிலம் பிரிக்கிறது வந்து அந்தந்த மொழி சார்ந்தவங்க அந்தந்த ஸ்டேட்ல போய் வாழணும் அப்படின்றது வந்து மொழி. அப்ப அந்தந்த மாநிலத்தில் மொழி இருக்கிறது அல்லவா? ஆந்திரால, கர்நாடகால, தெலுங்கால, கேரளால எங்கேயாவது திராவிடம்ன்ற வார்த்தை இருக்குதா? இல்ல. ஏன் இங்கேயே பேசிட்டு இருக்கிறாங்க? அதான் இங்க வந்து அதிகமா அதை நான் உங்ககிட்ட கேட்க முடியாது, அதான் உங்ககிட்ட நான் கேட்க விரும்பல. திராவிட இப்போ தெலுங்கர்கள் இங்க இருக்கிறாங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, சுகமா இருக்கீங்க, பெரும் வசதி வாய்ப்புகளோட இருக்கீங்க, யாருமே மறுக்கலன்ற. சரி, நீங்க போலி தமிழ் தேசியவாதிகள், உங்களை வந்தேரிகள்னு யாருமே சொல்லன்ற. நான் ஆதாரங்கள் நீங்க வந்தேரிகள் சொன்னா நீங்க இங்க இருக்க முடியாதுங்க. ஆதாரம் இருக்கு. இல்ல இல்ல, தமிழ்நாட்டுல தெலுங்குல எவ்வளவு பேருங்க இருக்கீங்க? நாங்க கிட்டத்தட்ட 2 கோடி பேர். 2 கோடி பேர் இருக்கிறீங்க. 7.5 கோடியில 2 கோடி தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுல இருக்கீங்க. ஆந்திரால எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க எனக்கு சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு எவ்வளவு பேர் தெரிஞ்சுக்கணும். நீங்க கர்நாடகால எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல, இங்க இருந்து கேரளா இழைப்பதற்காக போயிருப்பாங்க, இருக்காங்க. ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டை விட குறைந்த அளவில் தான் பிற மாநிலங்கள் தமிழர்கள். ஒரு பிரச்சனையும் இல்ல. மொழிவாரம் பிரிக்கும் போது யாரும் தமிழர்கள் வந்து ஆந்திராக்கு போனதில்லை, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிங்களா? இப்ப நாங்க வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க என்னுடைய சகோதரர்கள், என் நட்பு வட்டாரம் வந்து 90% என்னுடைய தெலுங்கர்கள் தான் நட்பு வட்டாரம், அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லைங்க. சரி சரி, நம்ம சகோதரர்களா ஒண்ணுமண்ணுமா தான் இருக்கிறோம். நீங்க போலி தமிழ் தேசியவாதிகள் வந்தேரிகள் சொல்றீங்கன்றது நான் அதை வந்து அது ஏற்கல. இங்க வந்தேரிகள் சொல்ல அண்ணன் வந்து பல வேலை சொல்லிருக்கலாம், நீங்க வந்து ஒரு ஆவணத்தை காட்டுறீங்க, ஆனா அப்படிலாம் இல்லைன்ற அது இருக்கு. சரி, நீங்க வந்து இல்லைன்றது இருக்கட்டும், நான் இருக்கக்கூடியன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, எங்களை வந்து இப்போ கூட ஒரு 5ஆம் நேற்று வந்து டிசிபி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம். 5ஆம் தமிழ் சங்கர்னு ஒருத்தர் வந்து யாரோ ஒரு பாண்டியன் தெரியல, அது அவர் வந்து நாயுடு பெண்களை வந்து ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு, கொச்சத்தனமாக பேசியிருக்காரு. இப்படியெல்லாம் பேசக்கூடிய அது எனக்கு தெரியல, நான் பார்க்கல. அது தவறாக பேசினா தவறு தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. கண்டிப்பாக உங்களை சக மனிதராக பார்க்குறோம், சகோதரராக பார்க்குறோம், ஒன்றுமா பழகுறாங்க, அதில் எந்த சந்தேகமும் யாரும் கிடையாது. நீங்கள் நம்ம வந்து வேற்றுமையாக பார்க்கல. உங்களுக்கு ஒரு சிறு
துன்பம் விளைவிக்க கூடாதுல ரொம்ப கவனமா இருக்காங்க தமிழர் தமிழர்கள். சீமானை வந்து நிறைய சில நபர்கள் அரசியலுக்காக செய்வதனாலே நீங்க தமிழ் தேசியத்தை வந்து இப்படி குறைச்சு மதிப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல, குறைச்சு- அதுதான் இங்க வருத்தமா இருக்கு. இல்ல, தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன், தமிழ் தேசியங்களை நீங்க குறைவா விமர்சிக்காதீங்க. என்னுடைய கருத்து. தமிழ் தேசியம் நான் குறைய சொல்லலைங்க. தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியமா பயன்படுத்துங்க, தவறா பயன்படுத்தாதீங்க. நான் கேட்கிறேன், இப்போ வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடாதா தமிழ்நாட்டுல? இல்ல இஸ்லாமியர் வச்சிருக்காங்க, அவங்க மொழி பேசலாமா? இருக்குல்ல, தாராளமா பேசலாம். பேசல, ஒரு பிரச்சனையும் நான் உங்களை இல்லைங்க. ஆளக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஒரு பிரச்சனையும் ஆளுங்க இல்லைங்க. ஆளக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து நீங்களே சொல்றீங்க தமிழ்நாட்டுல 2 கோடி பேர் இருக்கீங்க. 2 கோடி பேர்ல எவ்வளவு தொழிலதிபர்கள் இருக்கீங்க, எவ்வளவு கல்வியாளர்கள் இருக்கீங்க. இருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லையா? இங்க யாருமே நம்ம எதிர்க்கிறோமா? ஏதாவது கடை முன்னாடி இது தெலுங்கர் கடை சொன்னோமா? இல்ல இன்னைக்கு இல்லையே. இல்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, திருவண்ணாமலையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்ணன் சீமான் கூட வந்து கிட்டத்தட்ட நேற்று 2 நாட்களுக்கு முன்பு கூட என்ன சொல்லியிருக்காரு, பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, திருவண்ணாமலை வந்து தெலுங்கருடைய ஆதிக்கம் அதிகமாக விட்டது. திருவண்ணாமலையில எங்க பார்த்தாலும் தெலுங்கு மொழி பேசுறவங்க வந்து ஆயிடுச்சு தானே, ஆயிடுச்சு தானே. அங்க ப்ரூஃப் இருக்கு. இல்லங்க, அப்ப அது தவறு தானே. இல்ல நீங்க ப்ரூஃப் நான் அங்க கேக்குறேன். அங்கங்க தெலுங்கு எழுதி வைத்ததற்கான காரணம் என்னன்னு கேக்குறாரு. நியாயம் தானேங்க அது. நீங்க அது மாற்று அந்த கருத்து. விஷயம் எப்படின்னா, ஒரு கோவில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொது சொத்தான இடம், எல்லாருமே போகலாம். இப்போ வந்து மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு வரும்போது மக்கள் தொகை யார் அதிகமாக வரும்போது அவங்களுக்கு வந்து பெயர் பலகை வந்து இந்த கோயிலுக்கு செல்லும்போது இந்த வழி அப்படின்னு வைக்கிற தப்பு ஒன்றும் கிடையாது. இல்லை இதில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சட்டத்தில் இடம் இருக்கா? அப்படி வைக்கக்கூடாதுன்னு இருக்கா? அப்போ தெலுங்கர்கள் வந்து ஆதிக்கமாக வந்துட்டாங்க, அந்த ஊர் திருவண்ணாமலை வந்து ஆந்திராவே ஆயிடுது, முழுமையாயிடுது அப்படின்னா, கேரளா கூட தாங்க படிக்கட்டில் வந்து சாமியை சரணம் ஐயப்பான்னு போடுறாங்க தமிழில், அப்போ சரணம் ஐயப்பா தெலுங்கில் போடுறாங்க, சரணம் ஐயப்பா இங்கிலீஷில் போடுறாங்க, எல்லா வார்த்தைகள் அதில் இருக்குல்ல, எல்லா மொழி பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து படிக்கட்டில் இருக்குது. நான் ஐயப்பங்களுக்கு போயிருக்கேன், நீங்கள் போயிருக்கீங்களா? பட் எனக்கு தெரியல, அதனால் நான் சொல்கிறேன், அதில் இருக்குது கண்டிப்பாக, நீங்கள் போய் பாருங்கள். அதனால் வந்து கேரளா ஐயப்பன் கோயில் வந்து ஆந்திரக்காரதா இருமா, இல்லை தமிழ் அதிகமாக பெயர் பழகி இருந்தால் தமிழ்நாட்டுக்காரதா இருமா? சொல்லுங்கள். இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி கோவிலுக்கு அப்படி சொல்லக்கூடாது இல்லைங்களா? அப்போ வந்து தெலுங்கர்கள் ஆதிக்கமாக போடுறோம், தெலுங்கர்கள் வந்து நிறைய சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த காலத்துலேருந்து எல்லாருமே தொழில். இப்போ நீங்க தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு ஏன் ஆரம்பிக்கிறீங்க? ஆமாம், தெலுங்கருக்கான தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் வசித்து வரீங்க, வாழ்வாங்க வசித்துக்கிறீங்க, 2 கோடி பேர் இருக்கிறீங்க. இருந்தாலும் இது வந்து உங்களுடைய மாநிலம் அல்ல, இது தமிழர்களுக்கான நாடு தானே. எங்களுக்கு இல்லைங்களா? அதை ஏற்கிறீங்களா இல்லையா? நீங்க எங்களுக்கு உண்டுங்க. இல்ல உங்களுக்கும் உண்டு. ஆனா இது தமிழ்நாடு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் புரியல. தமிழ்நாடு யாருக்கானது? தமிழர்களுக்கானது ஏற்கிறீங்களா? ஆமா, இருக்கிறோம். அப்போ நீங்க இங்க தமிழ்நாட்டுல தெலுங்கர் முன்னேற்ற கழகம், நீங்க தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு நீங்க உங்களால ஆரம்பிக்க முடியுதுல்ல, நீங்க சட்டமன்ற தொகுதியில போட்டியிட முடியுது. அதான் நான் மீண்டும் கேட்கிறேன். சரி, இப்ப நான் கர்நாடகா, தெலுங்கு, ஆந்திரா, கேரளா இது பண்ண முடியலைங்க. தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல பண்ண முடியுதே. நான் கேட்கிறேன், தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? 100% இருக்கு. அப்ப இஸ்லாமியர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சா அதுக்கு உரிமை, அதை பத்தி கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் ஆரம்பிக்கிறீங்க கேக்குறேன். ஏன் ஆரம்பிக்கிறீங்க? நாங்க வந்து தெலுங்கர்களுக்கு மட்டும் கிடையாது, நாங்க தமிழருக்கு சார்ந்ததா இருக்கிறோம். நாங்க தெலுங்கர் இப்ப சங்கங்களா வந்து எல்லா இடத்துல அதை நீங்க ஆரம்பிப்பதற்கான நோக்கம் என்னங்கன்னு கேக்குறேன். எங்களுடைய தமிழ்நாட்டுல நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி என்ன? எங்களுக்கான அரசியல் நீங்க தெலுங்கர்களுக்கு இங்க பிரதிநிதித்துவம் இல்லையா? நான் தான் சொல்றேன், 2 கோடி பேர் ஏற்கனவே இருக்கிறீங்க, இருக்காங்க. தொழிலதிபர்கள் இருந்து எல்லா துறைகளிலும் கோலோச்சி இருக்கிறீங்க, இருந்து அரசியல் இருக்கிறீங்க, அமைச்சர்கள் பெரும்பாலானவர்கள் தெலுங்கர்கள் நாங்க சொல்ல, நீங்க சொல்றீங்க. இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்கும் போது ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. இது நம்ம சொல்ல, ஊடகங்களில் காட்டுகிறது. அப்போ இவ்வளவு சௌக்கியமா இருக்கும்போது நீங்க தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு ஏன் ஆரம்பிக்கிறீங்கன்ற கேள்விக்கான இல்ல சொல்றேன். இல்ல எங்க தெலுங்கருக்கான வளர்ச்சிக்கான அவங்களுக்கு அரசியலுக்காக ஒரு தெலுங்கர் முன்னேற்றம் முன்னாடியே சொல்லிட்டேன் நான், சரிங்களா? ஆனா இதுல வந்து அதாங்க உங்களுக்கு ஆந்திரா இருக்கு, தெலுங்கானா இருக்கீங்க, எங்க தமிழ்நாட்டுல எங்க மக்கள் இருக்காங்க, தெலுங்கு மொழி பேசக்கூடிய உங்க மக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தான் தனி மாநிலம் இருக்குதே. தனி மாநிலம் எங்களுக்கு. நாங்க ஆந்திராவும் தெலுங்கானாவும் எதுங்க இருக்கு? இல்ல நான் கேக்குறேங்க, தமிழ்நாட்டுல ஆந்திராவும் தெலுங்கானாவும் தெலுங்கர்களை முன்னேற்றாமல் அந்த மாநிலத்துக்கு இருக்குன்னு கேக்குறேன். இல்ல சார், தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசு காலத்துல இருந்து நாங்க இங்க இருக்கிறோம். அடுத்தது அவரின் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்கு மேடை கூட பஞ்சமத்தை ஏற்றிட்டு வந்து அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்டார். அதே மாதிரி எத்தலப்ப நாயக்கர்லேருந்து ராணி மங்கம்மாலிருந்து இந்த மாதிரி ஆட்சி செஞ்சுருக்காங்க. திருமலை நாயக்கர் கூட ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்போ வந்து தமிழருக்கு தனியாக பிரிவு, ஆந்திராவுக்கு தனியாக பிரிவு, மொழி பேசுகிறவங்களுக்கு பிரித்து நாங்கள் தலைவர்கள் ஆட்சி ஆஇருந்தாங்களா? இல்லை, இப்போது உருவாகிவிட்டது. இப்போ பிரச்சனை உருவாயிடுச்சேன்னு. அப்ப நீங்க தான் உருவாக்குறீங்க. யார் உருவாக்குறா? நீங்க தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது தான் பேசுது. சரி இருங்க, நான் எதுக்காக தமிழ்நாட்டுல நீங்க வந்து தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறீங்க, இங்க இருக்கிற தமிழ் தேசியவாதிகளை நீங்க வந்து உன்னை காலி போட்டோம்னு சொல்லி பிரஸ் மீட் நடத்தும் போதுதான் தமிழர்களுக்கு இங்க தோணுது. நாங்க தமிழ்ல எப்பொழுதும் வீட்டுல வந்து நான் ஆக்கிரமிப்பு பண்ணும்போது உங்களுக்கு கோவம் வரலாம், அப்புறம் நான் வாடுறதே வேஸ்ட்ல. இல்ல அப்படி இல்லைங்க.
இல்லை நான் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது நோக்கம், அந்தந்த மொழி பேசுபவர்களுக்கான மாநிலம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு தமிழர்களுக்கானது, கர்நாடகம் கன்னடர்களுக்கானது, கேரளா மலையாளிகளுக்கானது, ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கர்களுக்கானது தானே? இல்லை சொல்ற கான்ஸ்டியூஷன் தானே? ஆமா. அதற்காக எந்த மாநிலங்களிலும் பிறமொழி பேசுபவர்கள் வாழக்கூடாதா? வாழக்கூடாதுன்னா இல்ல, இந்திய அரசியல் சட்டம் உரிமை கொடுத்துருக்குது. புகழ்பால நீங்க தமிழ்நாட்டில் போகலாம், கிறிஸ்தவதாஸ் கர்நாடகா போகலாம், இந்தியா முழுக்க எங்க வேணா போகலாம். ஆனா இங்க இருந்து விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? இங்க அந்த மாநிலத்தின் மொழி பேசக்கூடியவர்கள், அந்த மாநிலத்தின் பூர்வகுடிகள் நீங்க எதிர்க்கிறது இருக்கு இல்லையா? அது எப்படி சரியா இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, எங்களுக்கு பூர்வகுடியாக நாங்கள் இருக்கோம். இப்போ தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறது பிரச்சனை அப்படியா இல்லை பிரச்சனை இல்லையா அப்படின்றது ஒரு பிரச்சனை. நம்ம சொல்ல நீங்க ஆரம்பிச்சீங்க, அவங்க ஆரம்பிக்கிற ஸ்பேஸ் இங்க இருக்குல்ல, இருக்கு. அதை யாரும் தடை பண்ணலையா? தள்ளப்பட முடியாது. அதான் சொல்றேங்க. இப்போ நாங்கள் உங்களை தடை பண்ண முடியல. நீங்க 224 தொகுதியிலும் போட்டியிட போறதா சொல்றீங்க. அப்புறம் அதற்கான களம்லாம் இருக்கே தமிழ்நாட்டுல. எங்களுக்கு ஏன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ எல்லா சாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதி கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் ஒரு 10 மாவட்டம் 20 மாவட்டம் மட்டும் தான் அடர்த்தியாக இருப்பாங்க. நாங்கள் தெலுங்கு சிறுபான்மை தெலுங்கு பேசக்கூடியவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் வந்து கிட்டத்தட்ட 35% விழுக்காடு ஓட்டு வாங்கி வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் நின்ன தப்பு இல்லைல்ல. எங்களுக்கான அரசியல் வேணாம். எல்லாரும் எங்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடிய எம்எல்ஏ அமைச்சர் எல்லாமே இருக்காங்க. பட் அது எங்களுக்கான எங்களுக்கான ஒரு யாரும் ஹெல்ப் பண்ணுறது இல்லைல்ல. அவங்க கட்சி இப்போ அதிமுக திமுக அந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தலைமை என்ன சொல்லுதோ அதனுடைய வழிகாட்டுதல். பிரதானமான முக்கிய அமைச்சர்கள் KK ராமச்சந்திரன், கே நேருவும் ஒரு பொது நிகழ்ச்சியில் சொல்றாங்க, நீங்க ரெடியா இருந்தாலே போதும், நான் அரசியல் வாங்கி தரேன். பொது மேடையில் 2 அமைச்சர்கள் பேசுற காணொலிகள்லாம் இருக்குது. அவர் சொல்றாரு, இன்னும் வந்து எங்களுக்கு பண்ணலன்னு சொல்றது. அவருடைய ஆதகத்துக்கு அவருடைய அமைச்சருக்காக சொல்றாரு. அதில் வந்து நாங்கள் வந்து எந்த மாற்றத்தை கருத்து சொல்ல முடியல. தலைமை அவங்க முடிவெடுப்போம். இப்போ நாங்கள் தெலுங்கர் முன்னேற்ற கழகங்கிறப்போ நாங்கள் 230. உங்களுக்கு என்ன பண்ணல, என்ன பண்ணணும்னு உங்க கோரிக்கை என்னன்னு கேட்கல. எங்களுடைய தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன கோரிக்கை? எங்களுடைய கோரிக்கை வந்து எங்களுக்கான பிரதித்துவம் கிடைக்கிறது இல்லை. அதான் இருக்குதே. எங்க இருக்கு? திமுக உங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லையா? கிடைக்கிறது இல்லையே. என்ன கிடைக்கிறது இல்லை? எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு தனியான ஒரு இப்போ மைனாரிட்டி எங்கே சரி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்குள்ளே உள்ள போனால் எந்த ஆஃபீஸால் எங்கள் ஆளுங்க அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். யாருமே கிடையாது. அப்போ எங்களுக்கும் தனியாக இப்போ ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தேனி போடி கம்பம் அந்த மாதிரி பகுதியெல்லாம் அடர்த்தியாக நாங்கள் இருக்கோம். அந்த பகுதியில் வந்து வேறு சமுதாயத்துக்கார தான் இருக்காங்க, அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். ஏன் எங்கள் சமுதாயத்துக்கார ஒரு ஓட்டு போட்டால் நாங்களும் ஒரு சட்டமன்றத்துக்கு போனால் எங்களுக்கான அங்கே தேவைப்படும் இல்லை. இந்த பிரதிநிதித்துவம் கர்நாடகாவில் இருக்கா? எதுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய பிரதிநிதித்துவம் கர்நாடகாவில் இருக்கா, கேரளாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கா? அங்கே அடர்த்தியாக தமிழர்கள் வாழ்கிறாங்க தானே? நான் தான் முன்னே சொன்னேன், கர்நாடகாவில் தமிழர்கள் இருந்த 1.25 கோடி பேர் இருக்கிறான். 80 லட்சம் 60 லட்சம் இருக்கிறான். அங்க அந்த மாநிலங்கள் அந்த பிரதிநிதித்துவம் தருகிறதா? அங்க தந்தா இங்க நீங்க கேட்கலாம். அப்படி அங்க தரல, இங்க எப்படி கேக்குறீங்க? தமிழ்நாடு மட்டும் எப்படி கேக்குறீங்க? கர்நாடகால தமிழர்கள் அதிகமா தான் நில்லுங்க, யார் வேணாம்னு சொல்றோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது நிக்க கூடாதுன்னு சொல்லுதா? நிக்க முடியலையே. நிக்கலையா? நீங்க நின்னுங்க. நிக்கலையேங்க. நீங்க அப்ப நிக்கிறது தமிழ்நாட்டுல நீங்க உரிய பிரதிநிதித்துவம் தரலன்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல தந்ததை விடவா மத்த மாநிலம் கொடுத்துட்டாங்க? மத்த மாநிலம் கொடுக்கவே இல்லைங்க. சரி, நான் போற போக்குல சொல்றேன், இது ஆவணமா? சரி, நம்ம தமிழர்கள் போயிட்டு எந்த கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரால போயிட்டு ஒரு வேட்பாளரை நிக்கிற யார் போயிருக்காங்க? விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? விட மாட்டாங்க, அதான் பிரச்சனை. நிறைய பேர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு ஒரு தமிழர் 234 தொகுதியில உங்களால போட்டியிட முடியல, ஒரு கோரிக்கையை பேச முடியுது. தமிழ் தேசியவாதிகளை உங்களால மிரட்ட முடியாது, ஒரு பிற மாநிலங்களையும் மிரட்ட முடியாதுங்க. ஒரு தமிழரும் கர்நாடக அமைச்சர், அதுதான் இங்க ஜனநாயகம். தமிழர் அதே மாதிரி டெல்லியிலும் இருந்திருக்காரு, தமிழர் இருந்திருக்காங்க. அவருடைய பேர் எனக்கு குறிப்பிட தெரியல, கண்டிப்பா இருந்திருக்காங்க. அதுக்காக நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கான பிரதித்துவம் கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கான ஓட்டு வங்கி நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுக்கான உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் எந்த மாற்று கிடைத்தல. அவர்கள் எங்களை வந்து யாரெல்லாம் கொச்சப்படுத்த நினைக்கும் அதுக்கான அரசு யாரும் உங்களுக்கு கொச்சைப்படுத்தல, யாரும் கொச்சைப்படுத்தல. நான் சொல்றேன், நம்ம இந்த நேர்காணல பதிவு பண்ணோம், யாரும் உங்களுக்கு கொச்சைப்படுத்தல. எல்லாம் தான் நம்ம சகோதரர்களா வாழணும்னு சொல்லிட்டுமே, இதுல எந்த மாற்று அப்படிதான் நினைக்கிறோம். இருந்து தமிழ் தேசியவாதிகளை விமர்சிப்பது வந்து இங்க யாரும் ஏற்கலன்ற, அதை வந்து விரும்பலன்ற. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க நானும் சகோதரர், நான் உங்களையும் விமர்சிக்க கூடாது, நீங்க என்னையும் விமர்சிக்க கூடாது தானே. ஆனா நீங்க வந்து என்னைய வந்து விமர்சிக்கிறத வந்து நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப இங்க பிரச்சனை அதுவா தானே இருக்கு. இல்ல, நாங்க வந்து எதையுமே நாங்க விமர்சிக்கல. இப்ப பெரியார் வந்து இன்னைக்கு வந்து பெரியாரை வைத்து சீமான் வந்து அரசியல் பண்ணார். ஒரு கட்ட சூழ்நிலை பெரியார் தேவையில்லைன்றார். பெரியார் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவார், ஒரு சிந்தனையாளர். அவர் கடவுள் மறுப்பாளர் மட்டும் பெரியார் கிடையாது, அத்தனை பேருக்கும் பெறுவார். இன்னைக்கு ஐயர்கள் வீட்டில் தான் பெரியாருக்கு ரசிகர் பட்டாலுமே இருக்கு. காரணம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில்
சமுதாயத்து சாதியால் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக இன்னைக்கு கோவிலில் கூட வந்து பெரியார் தான் இன்னைக்கு வந்து அந்தளவுக்கு அனைத்து சாதியும் அர்ச்சகரான்ற வரைக்கும் இவருக்கு பெரியாருடைய இங்கே இந்த மண்ணில் மிகப்பெரிய விளைஞ்சிருக்கு. ஆனால் இதவே வந்து பெரியாரவே வந்து ரொம்ப அவர் வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய கன்னடர் அப்படின்றாங்க. அவர்களெல்லாம் வந்து திராவிடர் இல்லைல்ல அப்படி திராவிடர் அது திராவிட கொள்கை கொள்ள போகிறாங்க தப்பானவர் அப்படின்னு சொல்லி எவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ அது தமிழ் தேசியம் இல்லைங்க, அது 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 விமர்சனங்கள் வைப்போர் வைத்துக் கொள்ளட்டும், அதுக்கான விளக்கம் பெறட்டும், அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இல்லை இப்படியெல்லாம் இருப்போம். அப்போ நாங்கள் என்னன்றோன்னா எங்கள் நாங்கள் வந்து சாதி எங்களுக்கு எப்பொழுதும் சாதி ரீதியாக நான் பார்த்தது கிடையாது. எனக்கு சாதி பார்க்கவும் பிடிக்காது. மொழி சார்ந்த அரசியல் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். உங்களை நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். சாதியை பார்க்காமல் மொழியை பார்ப்பது நான் ரொம்ப உங்களை கண்டிப்பாக இதுதான். சாதி கிடையாது. நாங்கள் கூட கிட்டத்தட்ட 67 உட்பிரிவுகள் இங்கே சமுதாயம் இருக்குது. நான் சொன்ன எல்லா இடத்துலையும் சாதி கிடையாது. எல்லாருமே சாதி கிடையாது. மொழி பேசுவோம். தமிழும் தெலுங்கும் ஒன்றும் தெரியாத மயில மண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் உண்மை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கர்களோட எண்ணிக்கை 2 கோடி பேர் சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் அதான் உண்மை. எல்லா நிலையிலுமே அவங்க இருக்காங்க, வசதி வாய்ப்புகளோடு வாழ்றதை நம்ம பார்க்குறோம். இப்போது இவர்களை எதிர்க்கிறார்கள், வந்தேர்கள் அப்படின்னு சொல்கிறாரு சில குற்றச்சாட்டுகள் நாம் தமிழர் மீது தான், அல்லது ஒரு சீமானோட பேச்சுக்கு அப்புறம் தான் இது உருவாகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி இப்படி யாரும் பேசலை, இப்படியான விமர்சனங்கள் யாரும் வைக்கலன்னு சொல்றீங்களா? விமர்சனங்கள் இல்லை. அப்படி முடிச்சாதீங்க, ஸோ பேசுங்க. போட்டோம், அப்படியே போட்டோம். என் கேள்வி அவர் பதிலிருந்து பேசலாம் அப்படி. அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி பல ஆண்டுகளாக பேசிட்டு வராங்க. அதுக்கு பிறகு வந்து யூடியூப் சேனலில் வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து ரொம்ப தவறுதலாக பேசுகிறது. இவர்கள்லாம் வந்து தெலுங்கர்கள்லாம் வந்து விரட்டை அடிக்கணும், அதுவும் பச்சை மரட்டையில் எடுத்து அடிக்கணும். அதே போல் அண்ணன் மேதகு பிரபாகரன் வந்து இலங்கை எப்படி பொருட்டார், அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்று நடக்கும். இப்படிலாம் வந்து விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்குது. எப்போ பார்த்தாலுமே யூடியூப் சேனலில் சமூக வலைத்தளத்தில் இதே தான் வந்துகிட்டே இருக்குது, நிறைய சேனல். அப்போ என்ன இந்த அளவு இங்கே என்ன நடக்குது அப்படின்னும் போது அப்போ அதை கேட்கணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு லீடர்ஸ் இருக்கணும்ல. அப்படின்னும் போது தான் நம்ம அதை கையில் எடுக்கிறோம். ஸோ இந்த விமர்சனங்கள், இந்த கருத்துக்களை தடுப்பதற்காக நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிறீங்களான்னு கேட்குறேன் நான். கண்டிப்பாக. இப்போது இந்த சமூக வலைத்தளங்களே எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கோ அவ்வளோ குப்பையும் இருக்குது. அது மறுப்பதற்கு இல்லை, நம்ம அதை கண்கூட பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு அம்மையார், எனக்கு 60-70 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மையார் வந்து தெலுங்கர் இனத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு காணொலி வெளியிட்டு தமிழர்களே அவ்வளோ மோசமாக பேசுகிறார். அது ரொம்ப பேசு பொருளாச்சு. அது நான் கூட பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதற்காக வந்து நம்ம ஒட்டுமொத்த நம்ம அந்த ஒரு இனத்தை குறை சொல்வது தமிழர்கள் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னா. நாங்கள் எப்பவுமே தமிழர்களை எந்த ஒரு அடிப்படையிலும் விமர்சலை சார். நானும் தமிழர் தானே. அப்போ யார் மொழி தான் தெரியும். நாம் ஒரு தாய்மொழி. நாங்கள் எங்கள் வீட்டில் தாய்மொழி வந்து தெலுங்கு தான் பேசுகிறோம். ஆனால் நாங்கள் படிப்பதிலிருந்து எழுதுவதிலிருந்து எல்லாமே இன்றைக்கி வந்து இன்னும் குழந்தைகள் வந்து ஸ்கூல் போகிறதுலேருந்து காலேஜ் எல்லாமே என்ன படிக்கிறோம், தமிழ் தானே படிக்கிறோம். நீங்கள் அந்த உள்ளே போய் சர்டிஃபிகேட்டில் போனேன்னு என்ன மொழின்னு கேட்டால் தமிழ் தானே. தெலுங்குன்னு இருக்கா? தெலுங்கு இருந்தால் தானே படிக்க முடியும். இல்லை, தெலுங்கு மொழி தாய்மொழியாக கொண்டு நாங்கள் வந்து காலங்காலமாக வீட்டில் தான் பேசிகிட்டு இருப்போம். நான் வந்து ஓப்பனாக எல்லா இடத்துலையும் பேசுவேன். நான் வந்து பேசுகிறது தெலுங்கு தான். ஆனால் தமிழ் வந்து என்னுடைய உயிர்மொழி. அதில் நான் எப்பொழுதும் அதுக்கு ஒரு பாகம் கூட என் தாய்மொழியை என்னுடைய உயிர்மொழியை தவறாக பேசினா கூட அதுக்கு நான் வந்து போராட தயார் தான் நிற்பேன். அதனால் நான் வந்து சாதி கட்சிக்கு உள்ளே நான் எப்பயுமே போனது கிடையாது. நான் முழு ரீதியாக வந்து தெலுங்கு ஆதரிக்கணும், தமிழும் ஆதரிக்கும் தான். இரண்டையும் வந்து என்னுடைய வந்து 2 மூக்குக்குழல் மாதிரி தான். நான் அதை பற்றி எந்த ஒரு விமர்சனம் யாருக்கிட்டையுமே தவறாக சொன்னதில்லை. 2 கோடி பேர் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீங்கள் இவ்வளோ காலம் ஒன்று அதிமுக இல்லை திமுக யாருக்காவது வாக்களிச்சு வந்திருப்பேன். தமிழ்நாட்டு கட்சிகள் தானே வாக்களிச்சு, இயல்பான ஒன்று தானே. கண்டிப்பாக நாம் கிட்டத்தட்ட 20 வருட காலம் 25 வருடம் என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து எங்கள் அப்பா காலத்திலேருந்து நாங்கள் ஒரு திராவிட கட்சிக்கு வாக்களித்து தான் வந்திருந்தோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ தெலுங்கர் முன்னேற்ற கழகம் 26 சட்டமன்ற தொகுதிகளில் எல்லா இடங்களிலும் போட்டியிட போகிறதா நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி திட்டமிட்டு? இல்லை, இது எதிரடைப்படையில் இப்போ நாங்கள் வந்து இன்னுமே வந்து வீடுகள் இல்லாமல் நிலங்கள் இல்லாமல் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேருக்கு. இது வரைக்கும் இன்னும் காலேஜ் கூட ஃபீஸ் கட்ட முடியாமல், ஸ்கூல் போக முடியாமல் நிறைய குடும்பங்கள் தவித்து கொண்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னுமே குடிசையாகவும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் குடிசை வீட்டு கூடலாம் இருக்காங்க. நிறைய கிராமப்புறத்துலலாம் நான் போய் பார்த்துருக்கேன். பெரிய கிராமங்கள்லாம் வந்து படிப்பறிவே இல்லாமல் இருக்காங்க. அந்த பஞ்சாயத்துக்குள்ளே அந்த பள்ளிக்கூடங்களே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்குது. அவங்களெல்லாம் மாற்றி ஓரளவுக்கு எஜுகேஷன், ஒரு மனிதன் இன்னைக்கு வளர்ச்சி வந்து படிப்பு தான்.
அதுக்குள்ளே அவங்கள கொண்டு வரும். எனக்கு எப்பயுமே நான் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், அதில் நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கோம். அதன் அடிப்பில் எல்லாத்தையும் படிக்கணும். நான் வந்து இந்த சாதி படிக்கணும், அந்த சாதி படிக்கணும், எல்லாருமே படிக்கணும். பட் இருந்தாலும் மொழி சார்ந்தவர்கள் இப்படிலாம் இருக்கணும், படிக்காமல் இருக்காங்க அப்படின்றது என்னுடைய ஆசை தான், வேற ஒன்று. 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி எல்லா கட்சியும் பிரச்சாரங்களை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க என்ன நிலைப்பாடுல இருக்கிறீங்க? இல்லை, எங்களுக்கு அதான் எங்களுக்கான குறைகள், எங்கள் சமூகத்துக்கான சில இப்போ நிறைய தொகுதிகள்லாம் எங்கள் சமூகம் அதிகமாக இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய எம்எல்ஏக்கெல்லாம் வந்து இருந்திருக்காங்க. எதுவுமே எங்களுக்காக செஞ்சதே இல்லை. அப்போ எங்க சொல்றீங்க? நாங்கள் தென்மண்டலம் போய்க்குன்னா திருமங்கலம், அந்த பக்கம் தேனி, போடி, கம்பம், இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கிருஷ்ணகிரி, ஒசூர், அங்கெல்லாம் வந்து தெலுங்கர்கள் அடர்த்தியா அடர்த்தியான பகுதிகள் இருக்கிறோம். ஆனால் அந்த பகுதியில் வந்து வேறு வேட்பாளர்களை நின்று எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. அவங்க சாதி ரீதியாக பார்த்து அவங்களுடைய சாதிகாரங்களுக்கு மட்டும் தான் செய்கிறாங்களோ ஒழியோ, நீங்கள் போனால் நீங்கள் தெலுங்கர் அப்படின்ற மாதிரி ஓரம் தள்ளப்பட்டு தான் நாங்கள் இருக்கோம். சாதி ரீதியானா எனக்கு புரியல. எப்படி அந்த அந்த வேட்பாளர்கள் வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் பார்ப்பாங்க. இந்த பக்கம் போனால் கொங்கு பெல்ட்டில் போனால் கொங்கு வெள்ளாள கவுண்டர்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் போனால் வன்னியர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் அடர்த்தியாக இருக்கும்போது எங்களுடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் போனால் எந்த ஒரு பிரதிபம் கிடைக்கிறதில்ல, மரியாதை கிடைக்கிறதில்ல. அதுக்காக அந்த பக்கம் இருக்குது. எங்களுடைய ஓட்டு வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டு ஒவ்வொரு தொகுதிக்கு இருக்குது. அப்படின்னா 1 லட்சம் ஓட்டு வாங்கி எங்கள் சமுதாய மக்கள்கிட்டே இருக்குது. தெலுங்கு பேசக்கூடிய அவங்ககிட்ட 1 லட்சம் ஓட்டு இருக்குது. அப்போ நாங்களே நின்று ஓட்டு வாங்க, நாங்களே சட்டமன்றம் ஆகணும்ல. பாலன், நீங்கள் இப்போ 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட போகிறதா சொல்கிறீங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் 1 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்களா அவங்க? ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட நாங்கள் சொல்கிறது வந்து தென்மண்டல பகுதி, விருதுநகர் மாவட்டம், அதான் சொல்கிறேன், தேனி, போடி, கம்பம், அந்த பகுதி எல்லாமே வந்து நாங்கள் அந்த ஓட்டு வங்கி நிறைய வைத்திருக்கிறோம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த சென்னையில் குறிப்பாக வந்து திருவள்ளூர் மாவட்டம், திருத்தணி, இந்த பகுதிகள் எல்லாமே வந்து நிறைய வந்து ஒரு 70% ஓட்டு வங்கி வைத்திருக்கிறோம். இப்போது அவங்க எல்லாமே அந்தந்த பகுதி, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கணக்கீட்டின்படி பார்க்கும்போது அந்தந்த பகுதியில் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக தான் வாக்கு செலுத்தி வந்திருப்பாங்க, இயல்பான தான். இப்போ அதில் வந்து நீங்கள் நின்று உங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் தெலுங்கு மொழி பேசக்கூடிய குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே நிற்கிற தொகுதி எம்எல்ஏ ஓடி வந்து எங்கள் வீட்டுக்கு காப்பாற்ற போகிறாரா? நாங்கள் தான் 24 மணி நேரம் நாங்கள் போய் ஒர்க் பண்ணுறோம், அந்த அளவுக்கு நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வந்து பெரிய கட்சிகளோட தெலுங்கராக பார்க்க மாட்டாங்க. ஆனால் தொகுதியின் மக்கள் தமிழ்நாட்டின் பிரதிநிதியா, தமிழ்நாட்டின் ஒரு குடிமகனா பார்ப்பாங்க. சரி, பார்க்கட்டும். நீங்க அங்க தெலுங்கரா பார்க்கணும்னு சொல்றது புரிந்து கொள்ள இருக்கட்டும். இப்ப எல்லாத்துக்கும் சாதி, நீங்க தான் இப்போ ஒரு பிரிவினவாதி பேசுற மாதிரி. எல்லாத்துக்கும் சாதி உணர்வு ஒன்று இருக்குங்க, இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ போய் இந்த மாதிரி வந்து ஒரு அமைச்சரோ இல்லை எம்எல்ஏவோ இருந்து நானே போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கே அங்கே எந்த இதுவும் கிடைக்கிறதில்ல. நம்மளை கண்டுக்காம தான் போகிறாங்க. எதுவுமே பேசுறது, ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா யாருமே இதெல்லாம் பார்த்து தாங்க. நான் தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். 2 அமைச்சர்கள் மேடையிலே பேசினாங்கன்னு நான் சொன்னேன். அதை நீங்க ஏத்துக்கலையா? சும்மா மேடைக்காக பேசுகிறாங்க. சில பேர் இப்போ அவரெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறதா, அவரு அதான் சொல்ல மொழி பற்றாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. சில பேர் அந்த மொழி பற்றாளர் இல்லாமல் வந்து நான் தெலுங்கு பேசுகிறதுக்கே வந்து அப்படிலாம் பேசக்கூடாது, அதே மாதிரி நேச பாசை மாதிரி நினைக்கிறாங்க சில பேர்லாம் இருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பேச முடியாது. இதெல்லாம் பார்த்து தாங்க நாங்கள் ஒரு அரசியல் களமாக உருவாக்கி இருக்கோம். அதுக்காக நாங்கள் உண்மையாக வந்து உழைக்கிறோம். சமுதாயத்துக்காக நாங்கள் வேலை செய்யணும். எங்களுக்காக சமுதாயத்துக்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்டால் எங்களுக்கான ஓட்டு வங்கி கிடைக்கும். ஸோ எப்படியாவது இங்கே எம்எல்ஏ விளாண்டுருக்கிறீங்க? கண்டிப்பாக நடக்கும் சார். உங்கள் மக்கள் வந்து நான்றதில்லை, என்னுடைய அமைப்புக்குள்ள போடாமல் எங்கள் அமைப்புக்குள்ள யாராவது வரணும் அப்படின்றத நாங்கள் நினைக்கிறேன். யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் சார். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் நின்னா கூப்பிட்டு அங்கேருந்து ஒரு கட்சி தலைவர் கூப்பிட்டு பேசுகிறார், உடனே பிரச்சனை முடியுது. எங்கள் சமுதாயத்துக்கு யாரும் இல்லை சார். யார் இருக்காங்க அப்படின்னு? யாருமே கிடையாது. இல்லை அதாங்க, அப்படியேங்க பார்க்குறீங்க நீங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த உங்கள் நண்பரோ உங்கள் வழக்கறிஞரோ இல்ல வழக்கறிஞரோட அரசியல் பிரதிநிதி புகழ்பாலனுக்கு ஒரு பிரச்சனைன்னு பாப்பாரா? புகழ்பாலன் ஒரு தெலுங்கர் அப்படின்னு பாப்பாரா? இது ரொம்ப அபத்தமா இருக்கு. இல்ல அப்படி இல்லைங்க, தெலுங்கர் அப்படின்றது இல்லை சார். நான் தான் ஒரு சாதி உணர்வோடு அட்லீஸ்ட் எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு எங்க மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சார். அப்போ அந்த இடத்துல என்ன வந்து தலைவராக நீங்கள் வாங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக என்ன வேலை செய்யணும் அப்படின்னு ஒர்க் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் சார். தெலுங்கர் என்பது சாதி இல்லைங்க, சாதி இல்லைங்க. நீங்க சாதி என்பது வேறு, சாதி இல்லை மொழி. எங்களுடைய மொழி சார்ந்தவர்கள் தான். சாதி அடிப்படைக்குள்ள மொழி சார்ந்தவர்கள் தான் சொல்றேன் நான்.
மொழி அவுட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து இறங்கி நாங்கள் வந்து அரசியல் களமாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி 234 தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு வேட்பாளர் தோக்கக்கூடிய சூழ்நிலை 10,000 to 5,000 ஓட்டு வங்கி தான் இருக்கும். 10,000 5,000 ஓட்டு வங்கி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் 35% ஓட்டு வங்கி நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை மாதிரி ஏற்கனவே நிறைய இயக்க அமைப்புகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில்? இல்லை இருக்காங்க, சங்கங்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க சில அமைப்புகள். நாங்கள் எல்லாமே எல்லா அமைப்புகளும் ஒன்றா சேர்த்தியாச்சு. நாங்கள் எல்லா அமைப்புகள் எல்லாம் வச்சு ஒன்றா சேர்த்து இந்த 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்படி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே தெலுங்கர்கள் ஓட்டு எவ்வளோன்றதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக. இது தமிழ்நாட்டோட அரசியலில் ஒரு அதிருப்தியை உங்களுக்கு உருவாக்காதான்னு கேட்குறேன். அதிருப்தி உருவாக்குது அப்படின்னா எங்களுடைய உரிமையை நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் உங்களுக்கு தான் வாக்கு போடுவாங்க அப்படின்னா அவங்க அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு அந்நியப்பட்டு போக மாட்டாங்களா? அது அது ஒரு உங்க அரசியலுக்கு வேண்டுமென்றால் சரியா இருக்கும். இது இங்க வாழும் மக்களிடையே ஒரு எங்க கிராமத்தில் ஒரு ஒரு பிரிவினையை உருவாக்காது. எங்க கிராமத்தில் வந்து நாங்கள் வாழ்ந்துற பகுதி எல்லா சாதி இருக்கு, எல்லா சார்ந்து தான். நான் சாதி பார்க்கறதில்ல, எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. மொழி சார்ந்த அரசியல் அப்படின்னு கையில் எடுக்க போகும்போது புகழ் பாலாஜி வந்து ஒரு தெலுங்கு சமுதாயத்திற்கு மட்டும் அவருக்கு தெலுங்குல ஓட்டு மட்டும் தான் போகணும், தமிழர்கள் ஓட்டு போகக்கூடாது யாரும் இல்லை. நாங்கள் கேட்குறோம், தமிழர்களும் நம்ம தான், தெலுங்கரும் நம்ம தான். நீங்களும் தெலுங்கு பேச தெரியாத தமிழர்கள் இருந்தாலுமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க தான் சொல்கிறோம். எங்களை இவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்க, பேசுகிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அதனால் எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ 26 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பார்க்கும்போது பிரச்சாரங்கள் துவக்கி வச்சார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீ என்ன நிலைப்பாடில் இருக்கிறீங்க? 26 உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றக்கூடிய கட்சிக்கு உங்களுடைய ஆதரவு? ஆமாம், கண்டிப்பாக அப்படின்ற நிலைப்பாடு இல்லை. நாங்கள் வந்து எங்கள் அமைப்புக்குள்ளே இருக்கிற மக்கள் இருக்கும், நாங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் 234 தொகுதியில் நின்று காமிக்கணும் அப்படின்னு தான் முதல் விஷயம். அதை தாண்டி தெலுங்கர் முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் ஆக்குறோம், வாங்க உங்களுக்கான உரிமை என்னவோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக அதாவது இப்போது உங்கள் மொழி பேசக்கூடிய அமைச்சர்கள் அல்லது தேர்தல் 21 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நின்னப்போ உங்கள் இனத்திற்கு இதெல்லாம் செஞ்சு தரேன் அப்படி தான் வாக்குறுதி கொடுத்தாங்களா? இல்லை, அப்படிலாம் அது இல்லை. அப்படிலாம் அது கொடுக்கல. அப்படி கொடுக்காது, கொடுக்கவும் முடியாது. அதான் அப்போது உங்களுடைய கோரிக்கைகளோட பின்னணி தான் நான் கேட்குறேன். இப்போ நீ மீண்டும் எங்களுக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் தமிழ்நாட்டில் எக்ஸிஸ்டிங் கமிட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, மேனிஃபெஸ்டோ எலெக்ஷனோட தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையான்னு கேட்குறது. நான் இல்லை, ஏற்புடையதுன்னா எங்களுக்கு அது சரியா இல்லை அப்படின்றத. என்ன சரியா இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, வாக்குறுதிகள் வந்து பொதுவான மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கப்படும். தேர்தலுடைய அறிவிப்புகள் வந்து எல்லா கட்சியும் கொடுக்கறது தான். நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு பிரதமர் எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல, எங்களுக்குன்னு ஒரு ஆளுமை வேணுன்றதான் அங்கே கேட்குறோம். தனிப்பட்ட ஆளுமை என்பது எங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணும் அப்படின்றதான் எங்களுடைய. இல்லை, இப்போ தெலுங்கர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்குறீங்க. அது கண்டிப்பாக வேணும். இடஒதுக்கீடு அப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் பண்ண முடியாதுங்க, ஒரு மாநிலத்தில் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அதான் நான் கேட்குறேன். சரி, நீங்கள் உங்கள் கோரிக்கைகள் ஒரு வாதத்துக்காக நான் ஏற்றுக்கிட்டா கூட 1900 பண்ண முடியுமான்னு கேட்குறேன். 1969 இரண்டாவது ஆட்சி மொழியாக வந்து தெலுங்கு வந்து சேர்த்தலான்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஏன் சேர்த்தலை? அதுக்கான வேலைகள் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சட்டம் இருக்குது. நாங்கள் அதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுப்போம். அந்த மாதிரி சட்டத்தை இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் ஒரு 3 ஸ்டேட்டில் தான் வந்து இரண்டாவது ஆட்சி மொழி கிடையாது. அது தமிழ்நாடு ஒன்று. தமிழ்நாட்டில் இரண்டாவது ஆட்சி மொழி இல்லைல்ல, தெலுங்கு சேர்த்தணும்ல, பாரம்பரியமாக இருக்கும். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2வது மாவட்ட அளவில் ஆட்சி மொழி தெலுங்கு தான் இருக்குது. ஆமாம். வேலூரில் பார்த்தீங்கன்னா உருது இருக்குது. அந்தந்த மக்கள் அடர்த்தியாக பேசக்கூடிய அந்த மாவட்டங்கள் அது அட்மினிஸ்ட்ரேஷன் தான். கல்வி நிலையங்களே வந்து ஐயா டாக்டர் முத்தமிழ் கலைஞர் ஐயா வந்து தெலுங்கு பாடங்கள்லாம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியெல்லாம் வந்து அவர் இருக்க காலத்திலே ஸ்கூலில் ஓப்பன் பண்ணால் இப்போலாம் சில பகுதியெல்லாம் மூடிட்டாங்க. இப்போ வந்து பேரே எடுக்க சொல்கிறாங்க, சமுதாய பேரோ ஏதோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிலைப்பாடுகள்லாம் போயிருக்கு. எங்களுடைய அடையாளம் எப்பொழுதும் மறக்கப்படக்கூடாது, அது எப்பவுமே இருக்கணும். போடி நாக்கியனூர் என்ற பேரை வந்து நாக்கியர் எடுத்துகிட்டு போடி மட்டும் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போடி நாக்கு தான் இருக்கணும் சார். சாதி பேரோ அந்த அடையாள பேரோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பூர்வீகமாக இருந்தது, அது ஒரு அடையாளப்படுத்துறது, அது அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்காக நாங்கள் போராடுவோம். இப்போ இந்த சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாக்கியர் தெரு, நாயுடு தெரு இந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லா சாதியோடு இருக்கு. இது எல்லாமே நிறைய எடுத்திருக்காங்க. அந்த அடையாளத்தில் மறக்கக்கூடாது. இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ வந்து நிறைய மன்னர்கள் ஆட்சி கோட்டைகள் அதனுடைய எவ்வளோ பேரெல்லாம் இன்றைக்கி ஆண்டு காலத்திலாம் வந்து தமிழில் தான் எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஆட்சி ஆளும்போது கூட தெலுங்கில் யாரும் எழுதி வைக்கல. அந்த மாதிரி எங்களுக்கு அது பெற்றதும் எங்களுக்கு வேணும். ஒரு சட்டமன்றம் அந்த மாதிரி எங்களுக்கு அங்கே நின்று ஒரு சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து வரணும் அப்படின்னு தான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது பாரதிய ஜனதா கட்சி தற்போது ஆட்சியில் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் பீகாரோட ஆதரவும் தெலுங்கானா
ஓட ஆதரவு தான் இந்த இரண்டு கட்சிகளும் மத்திய ஆட்சி சந்திரபாபு நாயுடு தாங்க தெலுங்கர் தானே. பிடித்திருக்கிறது அவர் அப்படின்னு அவர் சொல்றாங்க. அவர் இருந்தால் தானே இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் பண்ண முடியும். அதான் சொல்ல தாங்க பிடித்திருக்கிறது. அவர்கிட்ட உங்களோட கோரிக்கைகளை முன்வைக்க மாட்டீங்களா நீங்க? இல்லை அவர்கிட்ட கோரிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். அவர் சந்திரபாபு நாயுடு ஐயா வரும்போது கூட சித்தூரில் வந்து நான் இங்கேருந்து போயிட்டு மனு கொடுத்துருக்கோம். எங்களுடைய விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது, தமிழ்நாட்டு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவரும் பார்த்துருக்காரு. அதுக்கான நடைமுறைகள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ முதலமைச்சர்கிட்டும் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி தளபதி ஐயா அவர்களிடம் கொடுத்துருக்குறோம். இப்போ இங்க பேசக்கூடிய இந்த நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கூட நான் புரிஞ்சுக்கிறேன். இத மாதிரி பிற மாநிலங்களில் இல்லை அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கிறோம்ல, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இல்லை அப்படின்றது. அதை வந்து நீங்க சரியா ஏத்துக்கிறீங்களா? அங்க வந்து தமிழர்களோட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றத ஏத்துக்கிறீங்களா நீங்க? இல்லை எப்படி பாக்குறீங்களே? என்னை பொறுத்தளவுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்நாடகாவில் தமிழர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இப்போ பக்கமாக போனவங்க தான் இருப்பாங்க. அதனால் வந்து அது பெரிய விஷயங்கள் அங்கே நடக்காது. நம்ம இங்கே பூர்வக்கூடிய நாங்கள் கிட்டத்தட்ட 1000 வருடமாக இருக்கிறோம்ல, சோழர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இருக்கிறோம் நாங்கள். அப்போ நாங்கள் வந்து பிரிவினவாதவே நாங்கள் பிரிக்கலாம். நம்ம அதுக்கான உரிமையை தான் நான் உங்களுக்கு சொல்றது விளங்கலன்னு நினைக்கிறேன். நீங்க தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கைகள் ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேன்றேன். இதை மாதிரி பிற மாநிலங்களிலும் இந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இப்போ கர்நாடகாவில் அது வந்து அதை ஏற்றுக்கிறோம். கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இதில் போயிட்டு என்ன எல்லா இடத்துல இந்தியாவில் எங்கே வேணாலும் நிற்கலாம். அது அவங்களுடைய இது. இப்போ நான் வந்து ஆந்திராவில் போய் கட்சி ஆரம்பிக்கணும், தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என் மக்கள், என்னுடைய மொழி சார்ந்தவர்கள், என்னுடைய ரத்த சார்ந்தவர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஆந்திராவில் இல்லைல்ல, நான் எப்படி போய் ஆந்திராவில் ஓட்டு கேட்க முடியும்? ஆனால் அண்டை மாநிலங்கள் கேரளாவிலேருந்து நீர் தர பிரச்சனை இருக்குது, கர்நாடகாவில் காவிரி தர மறுக்கிறாங்க. இந்த பிரச்சனையும் போயிட்டு இல்லை. கேரளாவில் கூட பாலக்காட்டில் 50,000 வாக்குகள் பெற்றவங்க ஒரு பாலக்காடு என்ற பகுதியில் இருக்காங்க. எனக்கு அங்கேருந்து தொலைபேசியில் கூட தொடர்பு வந்து ஒரு வேட்பாளர் எங்கே போடுங்கன்னு கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இது இங்கேருந்து போனவங்க, தமிழ்நாட்டிலேருந்து அந்த பகுதியாக போனதுனால பிரிக்கும் போது அப்படி இருக்கிறனால அவங்க வந்து அங்கே பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குற தொடர்புகள் இருக்கிறனால அது இருக்குது. அப்படி கர்நாடகாவில் கூட இருக்குது அந்த மாதிரி. இப்போ முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் குறித்து இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் இப்படியான விமர்சனங்கள் வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ் தேசியத்தில் வந்து நாங்கள் எந்த ஒரு கருத்து தமிழ் தேசியத்தில் நாங்கள் வந்து இடவுற வரல. தமிழ் தேசியங்கள் வந்து பேசக்கூடிய அது நல்ல விஷயம் தான், ஒன்றும் கிடையாது. எங்களை வந்து தவறாக பேசுகிறது தான் தப்பு. எங்களை வந்தேரின்னு சொல்கிறது, நீங்கள் வந்து வாழலாம் ஆளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தப்பு. அது ரொம்ப நியாயமான அது நியாயமான விஷயம். நீங்கள் பார்க்கலாம். ஆளெல்லாம் நீங்கள் இல்லைங்க. இரு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளவே இல்லைன்றாங்க. நாங்கள் அன்றைக்கி கூட ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கும் போது ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வந்து தெலுங்கரை தான் ஆளுன்ட்ருக்கீங்க, எங்களுக்கு வழிவிடுங்கன்றாங்க. அண்ணனுக்கு ஐயா காமராஜர் தமிழர் இல்லையா, ஓபிஎஸ் தமிழர் இல்லையா, எடப்பாடி தமிழர் இல்லையா, அவ்வளோ ஆளவே இல்லைங்களா? எல்லாருமே இங்கே தெலுங்கு பேசக்கூட தமிழர் தாங்க. பிறப்பால் தெலுங்குனா எல்லாமே தமிழ் தான். பிறப்பாலும் தமிழும். நீங்கள் தமிழர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெலுங்கு பேசக்கூடியவர்கள் பிறப்பால் தெலுங்கர்களையும் சொல்லுங்கன்ற அவசியமே இல்லை. நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்றாங்க, ரொம்ப கவனமா சொல்றாங்க, நீங்க தெலுங்கர்களாவே இருங்க. ஆமா, தமிழ்நாட்டில் நீங்க தமிழர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தெலுங்கர்களாவே இருங்க, நீங்க கன்னடர்களாவே இருங்க. சரி, நாங்க தெலுங்கர்களாவே இருங்க. நாங்கள் அதுதானே நம்ம மொழிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. சார், இப்ப நான் பக்கத்து வீட்டு போயிட்டு அவன் பேரை நான் சொல்லக்கூடாது. நான் கிறிஸ்தவதாஸ் தான். ஆமா, நாங்க புகழ்பாலன் தானே. புகழ் பாலாஜி தெலுங்கர் தான். தெலுங்கருக்கான எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க, எங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு தனியாக கொடுங்க, தெலுங்குக்கான பாடப்புத்தகங்கள் எங்களுக்கு வந்து கொடுங்க, பாடப்புத்தகங்கள் எங்களுடைய தெலுங்கு மொழியை ஜாயின் பண்ணுங்க. அதுதான் எங்களுடைய கோரிக்கை கேட்டுட்ருக்கோம். அதுக்கு வெறும் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அது கிடைக்காது. எங்களுக்கு ஒரு ஆளுமை சக்தியாக இருந்தால் தான் கிடைக்கும். அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். இப்போ தமிழ்நாடோட அரசியல் களம் 26 போது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நிறைய விமர்சனம்லாம் வருது. இந்த பக்கத்தில் திமுக கூட்டணி பலம் வாய்ந்து இருக்கிறத விமர்சனம் முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க புகழ்பாலன்? கூட்டணி அவர்கள் சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க. நீங்கள் எங்களுக்கு கூட்டணி வைப்பீங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்லை, இருக்கக்கூடியது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நிறைய கிரிட்டிசைசிங் போகுது இல்லையா, அது கேட்குறேன் உங்களுடைய பார்வை. பாஜக அதிமுக எப்படி கூட்டணி வலிமை பெற்று எப்படி போகிறதில்லை, எல்லாமே 2026 தெரியும் யார் என்பது வந்து. தமிழ்நாட்டோட அரசியல் களம் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இதோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த மக்கள் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்ப்பாங்க? இல்லை திமுகவுக்கு மாற்றா அதிமுக பாஜகவுக்கு வாக்கு செலுத்துவாங்களா அப்படின்னு கேட்குறேன். இங்கே வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு திராவிடம் தான். பிஜேபி எப்பொழுதும் இங்கே வந்து
ஒன்றும் பெருசாக பண்ண முடியாதுன்றது தான் அரசியலுடைய எந்த அடிப்படையில் இப்படி சொல்றீங்க? இங்கே அதாவது இப்போ கூட 4 எம்எல்ஏ இருக்காங்க பாஜகவை சேர்ந்தவர்கள். இல்லை எம்எல்ஏக்கள் இருக்கலாம். இன்றைக்கி வந்து அதிமுக வந்து ஒரு பகுதியாக வந்து எல்லாமே வந்து இடப்பட்ட ஓபிஎஸ் சிபிஎஸ் வந்து பிரிவினவாத பிரிஞ்சடி இருக்காங்க. மக்களுடைய ஓட்டு வங்கி எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி திராவிட திமுக வந்து இன்றைக்கி வந்து தளபதி ஐயா வந்து நல்ல ஒரு அரசியல் பயணத்தோட நல்ல மக்களோட செல்வாத்தோடு போயிட்டுருக்காங்க. நிறைய மகளிருக்கான தேவை உதவிகளை செஞ்சுருக்கேன். எல்லா பகுதியிலும் பேசும்போது திமுக நல்லா போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க எல்லா பக்கமும். இப்போ நம்ம தேர்தல் வாக்குறுதிகள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து பேசும்போது நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. திமுக கூட நிறைய கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் நிறையா செய்யலை. 90% செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் 10% தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு இந்த விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஆந்திராவில் எப்படி இருக்கும்? ஆந்திராவில் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா பண்ணிட்டார் சந்திரபாபு நாயுடு, நல்லா பண்ண. இல்லை இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கறது வந்து அங்கே நிறைவேற்றாங்களா, இல்லை நிறைவேற்றலாம் மக்களோட எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்குறேன். ஆந்திராவில் எப்படி இருக்கு கேட்குறீங்களா? ஆந்திராவில் எல்லாமே சொன்னது எல்லாமே செஞ்சுருக்காங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு ஆந்திராவில். இப்போ இங்கே தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படின்ற ஒரு விமர்சனம் எனக்கு பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நான் பார்த்த வரைக்கும் பிடிக்காதவர்கள் மனிதர்களுக்கு எது சொன்னாலும் குற்றம் தான் சொல்லுவாங்க. அதுபோல் அவங்கள தான் தெரியும் சில பேர் போய். என்னை பொறுத்தளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல சிறப்பான ஒரு ஆட்சி தான். இப்போது எலெக்ஷன் இன்னும் ஒரு 8-9 மாதங்களில் தேர்தல் வரப்போகுது. இப்போ தான் புது திட்டங்களாக வந்து திமுக அறிவிக்குது. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனத்தை? சார் இப்போ 5 வருஷமாக ஒவ்வொரு வருடமாக நிறைய என்னை பொறுத்தளவுக்கு பார்த்த அளவுக்கு எல்லாமே படிப்படியாக பண்ணிட்டு தான் வராங்க. மக்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டா எதுவும் தெரியாதல்ல. ஒவ்வொரு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஜீவோ பாஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சரியான ஒவ்வொரு துறைக்கும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த விமர்சனங்கள் வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்கிறீங்க? தேவையற்றது தான். ஏன்னா இப்போ மக்களுடன் முதல்வர் அப்படின்ற இப்போ சமீபத்திய ஒரு அறிவிப்பு, நிறையா முகாம்கள் நடத்துகிறாங்க. இப்போ கூட தமிழக அமைச்சரவை கூட இருக்குது 14ஆம் தேதி. அதுக்கப்புறமா வந்து 70 வயது ஆன நபர்களுக்கு வந்து வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்கள் வழங்கவிருப்பதா ஒரு தகவல் இருக்குது. அமைச்சரவை கூட்டத்துக்கு அப்புறமா அதை அறிவிக்க போகிறாங்க. அது வந்து முதலாக வந்து கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான் வந்து அந்த ஆமாம் அது ஒரு கொண்டு வந்த தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார். இதுவும் நல்ல விஷயந்தான். இன்றைக்கி என்ன சில பேர் வந்து ரேஷன் கடைக்கு போனால் பொருள் கிடைக்கிறதில்ல, ஒரு 5 பொருள் போட்டால் 2 பொருள் கிடைக்கும், 3 பொருள் கிடைக்காது, அங்கேருந்து ஸ்டாக் வரலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியான அது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயந்தான். இப்போது பீகார் தேர்தலில் வந்து அங்கே அந்த வாக்காளர் பட்டியல் SIT வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பயிற்சி தீவிர முகாம் நடத்துகிறாங்க இல்லையா வாக்காளர்கள் பீகார் சேர்ப்பு. பீகார் ஏறக்குறைய 75 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து இதுக்கான விளக்கம் கொடுக்குது. எப்படி பார்க்குறீங்க? தெரியல, எனக்கு பீகார் பற்றி அதை முழுமையாக எனக்கு இதை பற்றி உடன்பாடுகள். நாடாளுமன்றத்தில் இந்த செஷன் பெருசாக இதற்காக முடக்கி வைக்கிறார்களே. ஸோ இந்த விவகாரம் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, அந்த விவகாரம் எனக்கு முழுமையாக அதை நான் கவனிக்கல. கண்டிப்பாக அது விவகாரம் எப்படின்றது நான் கண்டிப்பாக இல்லை. அந்த திட்டத்தின் மூலமாக இப்போ தமிழ்நாட்டில் கூட ஏறக்குறைய 6.5 லட்சம் வாக்காளர்கள் பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு முன்னாள் அந்த விஷயத்தை நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூட சொல்கிறாரு. ஸோ இது எப்படி இருக்கும்னு, ஏன்னா அப்போ இது என்ன நினைப்பாங்க, இந்த ஸ்டேட்டில் இந்தியா முழுமைக்கும் இது இருக்கும். இப்போ ஆந்திராலையும் வட மாநிலங்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவங்க ஆயிடுவாங்க, தெலுங்கானாலே ஆயிடுவாங்கன்னும் போது அந்த மாநிலத்தோட வேட்பாளர் இப்போ புகழ்பாலனை எங்கிருந்தோ ஒருவர் தீர்மானிக்கும் போது உங்களுக்கு போடுவாரா இன்னொருத்தருக்கு போடுவாரா? ஆனால் இன்னொருத்தர் போடுவார். அப்போ அந்த மண்ணின் வேட்பாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். 60 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கணக்கெடுப்பில். அது எப்படின்ட்டு கணக்கெடுப்பு திருப்பூரில் வேலைக்காக வந்தவர்கள்லாம் வந்து அதிகமாகிட்டாங்க, ஓட்டு வங்கி வந்தன. ஆனால் இந்தியாவில் எங்கே வேணாலும் ஓட்டு போடக்கூடிய அவங்க தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்குது. அது இந்திய தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும். ஆனால் உண்மையாக வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தாண்டி மறுபடியும் ஒரு வேறு இடத்துலேருந்து இங்கே வந்து இவங்க இங்கே குடிபெறாங்கன்னா இருக்கிறது வாக்கு போகிறது ஒன்றும் அதை பற்றி பெருசாக தெரியல எனக்கு. அவர்களுடைய வாக்குகள் வந்து பாஜக தான் போகும். அது எப்படி பாஜக வட இந்தியர்கள் காங்கிரஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. வட இந்தியர்கள் பெரும்பாலும் தற்போது பாஜகவுக்கு தான் போடுவார்கள் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது அப்படி பார்க்கல நீங்க? இல்லை, அது எல்லாருமே பாஜக தான் போகும் அப்படின்றது வந்து எனக்கு அதை பற்றி தெரியல. அதில் காங்கிரஸ்களும் இருப்பாங்க, எல்லாருமே பாஜக. ஆனால் பிஜேபி தான் அங்கேருந்து வந்து ஆட்களை இறக்கி இந்த மாதிரி வேலைகளை செய்திருக்காங்க அப்படின்றது ஒரு
வெளி வட்டாரங்கள் போயிட்டு இருக்கு, நியூஸ் போகுது, அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறது படி பார்த்தாலும் தேசிய கட்சிகள் தான் போடுவாங்க, மாநில கட்சிகள் போடுவாங்க. ஒன்று காங்கிரஸ் போடுவாங்க, இல்லை பாஜகவுக்கு போடுவாங்கன்றீங்க. இல்லை, இங்கே அப்படி இருந்தால் அப்போ போட வேண்டிய சூழ்நிலை போட்டு தானே ஆகணும். தேசிய கட்சிக்கு மட்டும் ஓட்டு போட்டு வேறு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து வந்து இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப வலிமை இல்லாத, பொருளாதாரம் இல்லாமல் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கான உழைப்புக்கான ஊதியம் தராங்க. அப்போ அவங்க இந்த மக்களோட மக்களாக வாழ்கிறாங்க. மக்களோட மக்களாக வாழும்போது அந்த ஓட்டு வங்கி வந்து இந்த தமிழ்நாட்டுடைய வேட்பாளருக்கு யாருக்காவது போடணும்னு ஒன்று எண்ணம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அது கண்டிப்பாக அவங்களுடைய ஓட்டு போடுறதுல அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இருக்கும், யாருக்கும், எல்லாருமே மனிதர்கள் தானே, அவங்களுக்கு இருக்குல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 26 சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம், 2026ம் திமுகவோட 2.0 அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாரு. அதை உறுதிப்படுத்தும் வகையில் வந்து இன்னொரு விஷயம் முன்வைக்கப்படுது. 26 வந்து உதயநிதி இளைஞர் அணியில் இருந்தால் பெரும்பாலான வேட்பாளர்கள் களம் இருக்கப்படுவாங்க, மூத்தவர்கள் எல்லாமே பெரும்பாலும் ஓரம் கட்டப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதன் மூலமாக வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க களத்தில் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இந்த விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கி கூட இந்த காணொலி வராதுக்கு முன்பு கூட சமூக வலைதளத்தை பார்க்கும்போது நிறைய இளைஞர் வேட்பாளர்கள் வந்து அறிமுகம் போட்டிருந்தாங்க. நிறைய வயதானவர்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது முடிந்த பிறகு அவங்க ஒரு ஆலோசகராக இருக்கட்டும், என்ன பொறுத்தளவு கருத்து. இளைஞர்களுக்கு வழி விட்டால் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, நிறைய ஓட்டு வங்கிகள் நிறைய கிடைக்கும், எல்லா இடங்களிலும் வந்து போயிட்டு ஓட்டுகள் சேகரிப்பதற்கு சரியான ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு சரியாக இருப்பாங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஸோ 26 அது அரங்கேறும். அப்போ அப்படியான ஒரு திட்டம் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் ஓரளவுக்கு ரொம்ப மூத்தவர்கள் அதிகமாக இல்லை, சும்மா ஏதாவது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுக்கான புதிய வேட்பாளர்கள் அப்படி அறிவிக்கப்படியும் தலைமை கழகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அது சீனியர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? நீங்கள் வந்து வெறுமனே அட்வைசரியாக இருங்க அப்படின்றத அந்த மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் வந்து ஏற்றுப்பாங்களா? ரொம்ப இல்லை அப்படின்னா ரொம்ப வயது முடிந்தவர்கள், அப்படி இல்லைன்னா அதுக்கு பிறகுந்தே அவருடைய மகன்கள், அவருடைய வாரிசுகள் யாராவது நல்ல இதுக்கு முன்னாடி பெரிய பொறுப்பில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு தலைமை கழகம் எப்படி முடிவெடுப்புன்றது அது திமுகவுக்கு தான் தெரியும். நன்றி புகழ்பாலன், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. வணக்கம்.